காலை வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம திராட்சை பழங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். வைட்டிஸ் வினிஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைட்டேசே ஃபேமிலியை சேர்ந்த இந்த திராட்சை பழங்கள் உங்களுக்கு இதில் ஃபோலிக் ஆசிட் 6 மில்லிகிராம் வரைக்கும் கிடைக்குங்க. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, பாஸ்பரஸ் எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். முக்கியமாக விட்டமின் பி வந்து உங்களுக்கு 40 MCQ வரைக்கும் இதில் கிடைக்கும். உங்களுக்கு இதில் கால்சியம், அயன், சோடியம், சல்ஃபர், மெக்னீஷியம், குளோரின் இது எல்லாமே கூட உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிக்க ஒரு பழங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆக்சாலிக் ஆசிட், ரெசிமிக் ஆசிட், மேலிக் ஆசிட், டாட்டாரிக் ஆசிட் போன்ற ஆசிட்களும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. மார்னிங் சிக்னஸ், தலைச்சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, கொமட்டல், அதுக்கப்புறம் வந்து அனீமியா, பைல்ஸ் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டாக நம்ம கொடுக்கலாம். உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து கிரேப் ஜூஸு நிறையவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பிளட் டானிக்காக நீங்கள் யூஸ் பண்ணணுமா, இதனோட ஜூஸோட கொஞ்சம் நீங்கள் ஹனியை சேர்த்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் வந்து வேகமாக உங்களுக்கு வந்து அந்த பிளட் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு கேன்சர், அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், டிபி, அப்புறம் ஜெஸ்டேஷ்னல் அனீமியான்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரெக்னன்சினால் வர அனீமியா இதெல்லாம் கூட இது வந்து உங்களுக்கு தடுத்து நிறுத்துதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்னியில் அடிக்கடி ஸ்டோன் வருதா, அசிடிட்டி ஆஃப் யூரின் இருக்கா, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸில் கொஞ்சம் கேரட் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது அதுலேருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுதலை அடையலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இது உங்களுக்கு ஆயுர்வேதத்தில் திராட்சாரிஷம், அதுக்கப்புறம் திராட்சாதி வட்டி, திராட்சாசவம், திராட்சாவலேகம், திராட்சாதி கஷாயம் அந்த மாதிரி நிறைய ஃபார்முலேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணி தான் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக சுகர் லெவல்ஸ் ஏறுங்க. ஸோ நீங்கள் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா வந்து நீங்கள் மற்ற பழங்களோட சுகர் கம்மியாக இருக்கிற மற்ற பழங்களோட உங்களுக்கு அலோ பண்ண பழங்களோட யூஸ் பண்ணி நீங்கள் சாலட் மாதிரி இதில் கொஞ்சம் பழங்களை ஒரு 4-5-6 பழங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது இதனோட அந்த சுகர் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகம் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்களும் சாப்பிடலாம், பட் அளவு கம்மி பண்ணி சாப்பிடுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.